அந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு. முதல் முறையாக ஒரு தனியார் ஆர்பிட்டல் இந்தியாவிலே முழுவதுமாக தயாரிக்கப்பட்டு ஏவப்பட இருந்த விக்ரம்-1 ஆர்பிட்டல் ராக்கெட் ஏவுவதில் சிறிய தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்ப கோளாறை பொறுத்தவரையில் வழக்கமாக ஒவ்வொரு ராக்கெட்டும் ஏவுவதற்கு முன்பாக ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பாக ஆட்டோமேட்டிக் லேண்டிங் சீக்வன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு தரவுகளையும் சரிபார்க்கக்கூடிய பணி என்பது மேற்கொள்ளப்படும். ஆட்டோமேட்டிக் தானியங்கி முறையில் அது நடைபெறும். என்றால் இந்த ராக்கெட் ஏவுவதற்கு முன்பாக 5 நிமிடங்களுக்கு முன்பு அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய தற்போது நிலை குறித்து முழுவதுமாக அது பகுப்பாய்வு செய்யும். ஆட்டோமேட்டிக்காக தானியங்கு முறையில் அது பகுப்பாய்வு செய்யும். அது முழுவதுமாக ஆய்வு செய்து கிளியரன்ஸ் கொடுக்கும். அது கிளியரன்ஸ் கொடுத்த பிறகு அது சரி, எல்லாமே சரியாக இருக்கின்றது என்று அது கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்ட பிறகுதான் ராக்கெட் என்பது லான்ச் செய்யப்படும். அப்படி ஒரு நிகழ்வில் ஏற்பட்ட ஒரு சிறிய கோளாறு தான் விஞ்ஞானிகள் கண்டறிந்து அதை சரி செய்யக்கூடிய பணியில் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராக்கெட் லான்ச் செய்யப்படும் போதும் நடக்கக்கூடிய வழக்கமான நடைமுறை தான். அந்த அடிப்படையில் தான் இந்த விக்ரம்-1 ராக்கெட் லான்ச் செய்யப்படுவதற்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பாக இது ஆட்டோமேட்டிக் தானியங்கு முறையில் அனைத்தும் சரிபார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்ற போது அதில் சில டேட்டா எரர் என்று காண்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் சில டேட்டாக்கள் சரியாக இல்லை என்பது காண்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக இந்த கிளியரன்ஸ் கொடுப்பதில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல், இந்த டேட்டா சரியாக இல்லாத காரணத்தாலும் அதை ஆட்டோமேட்டிக் முறையில் சரிபார்க்க பணியின் போது ஏற்பட்ட ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு என்னவென்றால், இந்த ராக்கெட் லான்ச் செய்யப்படுவதற்கு முன்பாக ஆட்டோமேட்டிக்காக சரிபார்க்கக்கூடிய பணி மேற்கொள்ளப்படும் போது சில டேட்டாக்கள் சரியாக பொருந்தவில்லை, அது எரர் என்பது காண்பிக்கப்பட்டிருப்பதாக தரவுகள் வந்திருக்கின்றது. அதனால் அது கிளியரன்ஸ் கொடுக்கவில்லை. கிளியரன்ஸ் கொடுத்தால் மட்டும்தான் ராக்கெட் லான்ச் செய்யப்படும். ஆனால் கிளியரன்ஸ் கொடுக்காத காரணத்தால் எந்த தரவுகள் சரியாக இல்லை, என்ன எரர் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு ஆய்வில் தான் விஞ்ஞானி ஈடுபட்டிருக்கிறார்கள். இது 5 நிமிடங்களுக்கு முன்பாக தான் இந்த தவறு, இந்த தொழில்நுட்ப கோளாறு என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் 11:30 மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருந்த விக்ரம்-1 ராக்கெட் நேரம் கடந்து தாமதமாகி வருவதையும், தற்போது நிலையில் இந்த குழு தீவிரமாக மீண்டும் அதை சரி செய்வதற்கான பணிகள் ஈடுபட்டு வரக்கூடிய நிகழ்வும் தான் அங்கு நடைபெற்று வருகின்றது. இந்த ராக்கெட் லான்ச் செய்யப்படும் போது அதை பார்ப்பதற்காகவும் அதை பெருமிதம் கொள்வதற்காகவும் விஞ்ஞானிகள் குழு மற்றும் மாணவர்கள் எல்லாம் கூட அங்கு கூடியிருக்கின்றார்கள். நேரலை இந்தியா முழுக்க இது ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இன்னும் 11:30 மணி அளவில் அது விண்ணில் ஏவப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தற்போது வரையில் ஏவப்படாமல் கிட்டத்தட்ட 15 நிமிடங்களை கடந்து தாமதமாக வரக்கூடிய நிகழ்வும், அந்த 15 நிமிடங்களாக விஞ்ஞானிகள் குழு தீவிரமாக அதை சரி செய்யக்கூடிய பணியை மேற்கொண்டு வருகின்றார்கள். அது கிளியரன்ஸ் கொடுக்காத, எல்லாம் சரியாக இருக்கின்றது என்ற கிளியரன்ஸ் கொடுக்காத காரணத்தால் அதில் என்ன கோளாறு, தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக முழுக்க விஞ்ஞானிகள் தீவிரமாக அதை ஆய்வு செய்து ஆராய்ந்து அதை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதுதான் இந்த நிமிடம் அங்கு நடந்து வரக்கூடிய நிகழ்வு. அது எப்போது சரி செய்யப்படும் என்பதெல்லாம் நாம் உறுதியாக சொல்ல முடியாது. அந்த பிரச்சனையை பொறுத்துதான் அதை முடிவு செய்ய முடியும். அது விஞ்ஞானிகள் குழுக்கு மட்டும்தான் தெரியும். அதை முழுவதுமாக வடிவமைத்தவர்கள், அதை விண்ணில் ஏவப்பட்ட பிறகு அதை தொடர்ந்து கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அதோடு தொடர்பு கொண்டு அதை ஆப்ரேட் செய்யக்கூடியவர்கள் என அது விஞ்ஞானிகள் குழுக்கு மட்டும்தான் அது முழு செயல்பாடும் அவர்களுக்கு முழுவதுமாக அறிந்தவர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது ஏற்பட்டிருக்கூடிய இந்த பிரச்சனையுடைய சாராம்சம் என்ன, அது எப்படிப்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனையால் எந்த அளவுக்கு தாமதம் ஏற்படும், அது சரி செய்வதற்கான போதிய கால அவகாசம் எப்படி இருக்கு என்பது தொடர்பாக தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த இன்ஜின் ரீஸ்டார்ட் செய்யக்கூடிய பணிதான் தற்போது நடைபெற்று வருகின்றது. அந்த ரீஸ்டார்ட் செய்யக்கூடிய பணி நடைபெற்று வெற்றிகரமாக முடிவுற்று கிளியரன்ஸ் கொடுத்து விட்டது என்றால் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படும். தற்போது கவுண்டவுன் 20 நிமிடங்கள் கவுண்டவுன் என்பது தொடங்கி இருக்கிறது. அப்படி என்றால் அந்த 20 நிமிடங்களுக்குள்ளாக அது ஆட்டோமேட்டிக்காக சரி செய்யப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. ஏற்கனவே 11:30 மணி, அதாவது 11:30 அது சரியாக விண்ணில் ஏவப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தற்போது அது கிளியரன்ஸ் கொடுக்கக்கூடிய பணியும் அதற்கான விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப ரீதியாக அது சரி செய்யக்கூடிய பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் ரீஸ்டார்ட் செய்யக்கூடிய பணியை தொடங்கி இருக்கிறார்கள். ரீஸ்டார்ட் செய்துவிட்ட பிறகு 20 நிமிடங்கள் என கவுண்டவுன் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்னும் சரியாக 12:05 என்ற அளவில் அது விண்ணில் ஏவப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. 12:05 என்ற அளவில் அது விண்ணில் ஏவப்படும் என்றுதான் தற்போது அதிகாரப்பூர்வமாக அங்கிருந்து நமக்கு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. 20 நிமிடங்கள் தாமதமாக இன்னும் 20 நிமிடங்களில் விண்ணில் பாயும் நாட்டின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம்-1 என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் 20 நிமிடங்கள் என்றால் 12:05 அது விண்ணில் சீறி பாய தயாராகி வருகின்றது.